அது விமர்சனம் வந்து ஐயா பெரியார் மீதோ ஏற்கனவே இருந்த தமிழ்நாட்டுடைய பல தலைவர்கள் மீதோ விமர்சனம் வரும். அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்து நாங்கள் ஒதுங்க முடியாது. என்னை பொறுத்த வரையில் நாங்கள் ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டோம், போராட்டம் நடத்திட்டோம், மனு கொடுத்துட்டோம், சட்டமன்றத்தில் பேசிட்டோம், இப்போ கவன ஈர்ப்பும் கொடுத்துட்டோம். இதுலேயும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படி என்றால் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம், அல்லது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம். நன்றி. கண்டிப்பாக பேசுவேன். தூய்மை பணியாளர்கள் நிரந்தரப்படுத்தணும், இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும், பணி நிரந்தரப்பட வேண்டும், அதுபோன்று ஓய்வூதியங்கள் வழங்கப்பட வேண்டும், அதுபோன்று டிரான்ஸ்போர்ட்டில் ஓய்வு பெற்றவங்களுக்கான ஓய்வூதியம், பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை கண்டிப்பாக நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசுக்கு வலியுறுத்தி பேச இருக்கிறேன். என்எல்சி பிரச்சனை பேச இருக்கிறோம், அதுபோன்று ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுடைய பிரச்சனைகள் இவற்றையெல்லாம் எடுத்து நிச்சயமாக மக்களுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு நம்முடைய அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்து செல்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.